சுந்தரமூர்த்தி நாயனார் அருளியது. முதல்ல திருஞான சம்பந்த பெருமான் 3 பேரும் போயிருக்காங்க திருக்கடையூருக்கு. சமயகுரவர் 3 போயிருக்காங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் பாடினது 111. திருக்கடவூர் மயானம். அதே பெரிய பெருமான் பிரம்மபுரீஸ்வரர் தான் பேர். இறைவன் பேர் பிரம்மபுரீஸ்வரர். அம்மன் பேர் மலர்குழல் மின்னம்மை. மலர்குழல் மின் அம்மை. மலர்குழல் மின் அம்மை. சாமி பேர் பிரம்மபுரீஸ்வரர், பெரிய பெருமான். தலம் திருக்கடவூர் மயானம். 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார் அருளியது. பதிகை எண் 53. பண் பழம் பஞ்சுரம். பழம் பஞ்சுரம். இதுக்கு ராகம் வந்து சங்கராபரணம். சங்கராபரணம். திருச்சிற்றம்பலம். மறுவார் கொன்றை மதிசூடி மாணிக்கத்தின் மலை போல வருவார் விடைமேல் மாதோடு. வருவார் விடைமேல் மாதோடு மகிழ்ந்து பூதப்படை சூழ திருமால் பிரம்மன் இந்திரர்க்கும் தேவர் நரகர் தானவர்க்கும் பெருமான் கடவூர் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே. மறுவார் கொன்றை. மறுன நறுமணம். மறிக்கொழுந்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பச்சை கலராக இருக்குமே பூக்கடையில் போனீங்கன்னா. மறிக்கொழுந்து ரெண்டுமே வாசனையாக இருக்கும். இங்கே மறு என்பது மணம். மணம் மிக்க கொன்றை மலரை அணிந்திருக்கின்றார். மறுவார் கொன்றை மதிசூடி. மறுவார் கொன்றை மதிசூடி. வாசனையோடு கூடிய கொன்றை மலரை அணிந்திருக்கின்றார், சூடியிருக்கின்றார். மலர் சூடுதல், நகை அணிதல், மலர் சூடுதல். கொன்றை மலர் சூடி மதிச்சந்திரனையும் சூடியிருக்கின்றார், பிறைச்சந்திரனை சூடியிருக்கின்றார். வருகின்றார். எப்படி வருகின்றார்? மாணிக்கத்தின் மலை போல வருவார். மாணிக்க மலை மாதிரி வராராம். செக்கச்செவேர்னு வராரு. செக்கச்செவேர்னு வருகின்றார். எப்படி வருகிறார்? திருக்கடவூர் மயானத்தில் எழுந்தருளியிருக்கும் பெரிய பெருமானாகிய பிரம்மபுரீஸ்வரர் வருகின்றார். நறுமணம் கமழும் கொன்றை மலர் மாலையையும் பிறைச்சந்திரனையும் சூடி வருகின்றார். திருமுடியில் சூடிக்கொண்டு உமாதேவியோடு வருகிறார். எப்படி வருகிறார்? களிப்புற்று சந்தோஷமாக வராராம். மனைவி பக்கத்தில் இருக்கும்போது சந்தோஷம் வரும் இல்லையா? ஏன்டா இவ பக்கத்தில் உட்காந்துருக்கா அப்படின்னு நினைக்கல, மகிழ்ச்சியோடு வராராம். களிப்புற்று மகிழ்ச்சியோடு வருகின்றார். வருவார் விடைமேல் வருகின்றார். யாரோடு வருகின்றார்? மாதோடு வருகின்றார். மாதி என்றால் பெண். உமாதேவியோடு வருகின்றார். எப்படி வருகின்றார்? மகிழ்ந்து வருகின்றார். மறுபடியும் எவ்வாறு வருகின்றார்? பூதப்படை சூழ வருகின்றார். சுற்றிலும் பூதப்படைகள். ரிஷப வாகனத்தில் ஏறி மனைவியோடு வருகின்றார், உமாதேவியோடு வருகிறார். சந்தோஷமாக வருகிறார், களிப்புற்று வருகின்றார். அதன் பிறகு என்ன செய்கின்றாராம்? வருவார் விடைமேல் மாதோடு மகிழ்ந்து பூதப்படை சூழ வருகின்றார். திருமால் பிரம்மன் இந்திரர்க்கும் தேவர் நாகர் தானவர்க்கும் பெருமானம். அவர் யார் யாருக்கு பெருமானாம்? திருமாலுக்கு பெருமான், திருமாலுக்கு தலைவன், பிரம்மனுக்கு தலைவன், இந்திரனுக்கு தலைவன், தேவர்களுக்கு தலைவன், நாகர்களுக்கு தலைவன், நாகலோகத்தில் உள்ளவர்களுக்கும் தலைவன், தானவர்க்கும் தலைவன். தானவர்னா யார்? தானவர்னா தான் என்ற அகங்காரம் யாருக்கு இருக்கும்? அரக்கனுக்கு. தான் என்ற அகங்காரம் யாருக்கு இருக்கும்? அரக்கன். அரக்கர் குலத்தை சார்ந்த ராவணனுக்கும் ராவணன் குலத்திற்கும் தலைவன். எப்படிப்பட்டவரா? அரக்கர் குலத்தை சார்ந்த தான் அவருக்கும் தான் என்ற செருக்குடைய தானவராகிய ராவணனுக்கும் அவர்தான் தலைவனா. பெருமான் அவர்தான் பெருமான். கடவூர் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே. திருக்கடவூர் மயானத்தில் உள்ள பெரிய பெருமானுடைய திருவடிகளை உடைய இறைவன் வருகின்றார். கொன்றை மாலை சூடி வருகின்றார். மனம் பொருந்திய கொன்றை மாலை சூடி வருகின்றார். மதியை சூடி வருகின்றார். மாணிக்கத்தின் மலை போலங்கிறது ஓமை, மலை வர்ற மாதிரி வருகிறாராம்.
விடை மேலே ஏறி மாணிக்க மலை மாதிரி வருகின்றார். கூட யார் வருகின்றார்? உமாதேவி. உமாதேவி கூட இருக்கிறதுனால களிப்பு மிகுந்து சந்தோஷத்தினால் வருகின்றார். அதன் பிறகு பூதப்படை சூழ வருகின்றார். அவர் யார்? திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் இந்திரனுக்கும் தான் என்று சொல்லக்கூடிய அகங்காரமுடைய அரக்கர் குலத்திற்கும் தலைவனாக இருக்கக்கூடியவர் அவர். நாகர்குலம், தேவர்குலம், எல்லா குலத்திற்கும் தலைவன். அப்படிப்பட்டவர் வருகிறார் என்று சொல்லுகின்றார். விண்ணோர் தலைவர், வெண்புரி நூல் மார்பர், வேத கீதர், கண்ணார் நுதலார் நகுதலையார், காலகாலர், கடவுரர், எண்ணார் புறம் மூன்றும் எரி செய்த இறைவர், உமையோரு உமை ஓர் பாகம், பெண்ணானவர், பெண் ஆண் ஆனவர். பெண்ணாகவும் இருக்கின்றார், ஆணாகவும் இருக்கின்றார். அதான் பெண் ஆண் அலி என்று சொல்கிறோம் இல்லையா? இங்கே பெண்ணாகவும் ஆணாகவும் இருக்கின்றார். மயானத்து பெரிய பெருமான் அடிகளே. மயானத்தினுடைய பெரிய பெருமானாகிய சிவபெருமான் தேவர்களுக்கும் தலைவரும், வெள்ளிய முப்புரி நூலை அணிந்த மார்பினை உடையவரும், வெண்மையான முப்புரி நூலை அணிந்தன பூணூல் போட்டிருக்காராம். முப்புரி நூலை பூணூலாக அணிந்திருக்கின்றார். வேதத்தை உடையவர், இசையோடு பாடக்கூடிய வேதத்திற்கு தலைவனாக இருக்கக்கூடியவர். கண் பொருந்திய நெற்றியினை உடையவர், நெற்றியிலே நெற்றிக்கண் உடையவர், எரிக்கக்கூடிய கண்ணை உடைய சிவபெருமான். சிரிப்பது போல தோன்றும் தலைவோட்டினை ஏந்தியவர். சிரிப்பதை போல தோன்றும் தலைவோடம். அது என்ன தலைவோடு? மண்டவோடு எங்கேருந்து வந்தது? அவருக்கு எங்கேருந்து வந்தது? பிரம்மனுடைய தலையை கிள்ளினார் இல்லையா? அந்த தலை சிரிக்குதான். சிரிப்பதை போலும் தலையோட்டினை உடையவர், கையிலே ஏந்தியவர். சிரிப்பதை போலும் தலையோட்டினை உடைய சிவபெருமான் என்று சொல்லியிருக்கின்றார். சிரிப்பது போல தோன்றும் தலையோட்டினை உடையவர், காலனுக்கு காலனா, யமனுக்கும் யமனாவர், யமனுக்கும் யமன், காலனுக்கு காலன். அடுத்ததாக திருக்கடவூரை ஊராக கொண்டவர். தம்மை மதியாத ஊர்கள் மூணு ஊர்கள், அதுதான் மதில்கள். அந்த 3 மதிலை எரித்தவரும் உமையை ஒரு பாகத்திலும் உடையமாக இருப்பவர், ஆணும் பெண்ணுமாய் நிற்கும் உருவத்தை உடையவராகிய சிவபெருமான் என்று சொல்லுகின்றார். காயும் புலி அதல் உடையார். காயும் புலி, கோபத்தோடு வருதான் புலி. காயும் புலி அதல் உடையார். அதல்னா ஆடை, புலித்தோல் ஆடை அணிந்தவர் சிவபெருமான். என்ன ரைமான்ஸ் ஷூட்டில் பேண்ட் போட்டிருக்காரு? என்ன போட்டிருக்காரு? காயும் புலி அதல் உடையார். அதெல்லாம் என்ன அர்த்தம்? ஆடை, புலித்தோல் ஆடையை அணிந்தவர். கண்டர், கரிய நீலகண்டத்தை உடையவர். எண்தோள் கடவுரர், 8 தோள்களை உடையவராம். 8 தோள்களை உடைய கடவுரர். தாயும் தந்தை பல்லுயிர்க்கு தாமேயாய தலைவனார். அவரே தாயாக இருக்கின்றார், தந்தையாக இருக்கின்றார், அனைவருக்கும் தாயாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். பாயும் விடை ஒன்று அது ஏறி பலி தேர்ந்து உண்ணும் பரமேட்டி. அவர் பரமேட்டி என்று சொல்கிறார். பரமேட்டின்னா என்னன்னா, இந்த இடத்துல பலி ஏந்தி சாப்பிட்றவர்னு அர்த்தம். பலி ஏந்தி உண்பவர் என்பது பொருள். எண்தோள் கடவுரர், தாயும் தந்தையும் பல்லுயிர்க்கு தாமேயாய தலைவனார். பாயும் விடை அது ஏறி பலிதேர்ந்து உண்ணும் பரமேட்டி. பேய்கள் வாழும் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே. அங்கே பேய்கள்லாம் வாழுதான். அந்த மயானத்தில் பேய்கள் வாழும். எங்கெங்கே பேய் பிசாசெல்லாம் இருக்காங்க, சிவபெருமான் இருக்கார். அதனால் பயப்பட வேண்டாம். எல்லாம் பேய் வருது பிசாசு வருதுன்னு பயப்படுறாங்களே, அங்கே சிவபெருமான் இருக்காருன்னு அர்த்தம். பேய்கள் வாழும் காட்டில் வாழக்கூடியவர் யார்? சிவபெருமான். ஆகையினால் அடுத்தது பாய்ந்து செல்லும். இங்கே தாயும் தந்தையும் ஆகி தலைவராக இருப்பவர் ஒற்றை எருதின் மேல் ஏறி பிச்சை கிடக்கும் இடங்கள்லாம் நாடி செல்கிறாராம். ஒரு காலமாட்டு மேலே ஏறி நின்று பிச்சை இடுங்கள்னு சொல்லி கேட்குறாராம். ஐயம் இட்டு உன். ஐயம்னா என்ன? பிச்சை. ஐயம் இட்டு ஒன்றுன்னா என்ன அர்த்தம்? பிச்சை விட்டு ஒன்றுனா என்ன அர்த்தம்? நீ சாப்பிட அடுத்தவங்களுக்கு கொடுன்னு அர்த்தம். புரியுதா? நம்ம மட்டும் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஐயம் இட்டு ஒன்றுன்னு ஆத்திச்சூடி சொல்லுது. இங்கே பிச்சை ஏற்று உண்பவர். எது மேலேயா? ரிஷப வாகனத்தில் ஏறி போய் வீடு வீடாக போய் பிச்சை ஏற்று உண்கிறாராம். அங்கே சொல்லுகின்றார், யாவர்க்கும் மேலான இடத்தில் இருப்பவர் அவர்தான் என்று சொல்லுகின்றார்.
நரைசேர் மலர் ஐங்கனையானை, நரைசேர் மலர் ஐங்கனையானை, ஐங்கனை, கனைனா அம்பு, 5 கணைகளை உடைய அம்பு உடையவன் யார்? யார்? மன்மதன். யார்? மன்மதனை யார் எரிச்சா? சிவபெருமான். எப்படி எரித்தார்? நெற்றி கண்ணால். எதற்காக? அவருடைய தவத்தை கலைச்சதுனால. அப்போ மலராகிய அம்புகள் யாருக்குரியது? மன்மதனுக்குரியது. மன்மதனை காய்ந்தவர்னு அர்த்தம். இங்கே நரைசேர், நரைன்னா தேன், தேன் பொருந்திய மலர் ஐங்கனையால், 5 மலர்களால் ஆகிய கனைகளால் என்ன செய்தாராம்? நயனத்தியால் பொடி செய்த இறையார். நயனத்தி, நயனம் என நெற்றிக்கண்ணால் மன்மதனை பொடி பொடியாக்கிய, பொடி செய்த கண்ணை உடையவர் என்பது பொருள். எல்லாருக்கும் இல்லை என்னாது அருள் செய்வாராம், யாருக்குமே இல்லைன்னு சொல்ல மாட்டாராம். புரியுதா? போய் கேட்டால் நாளைக்கு வா, நாளைக்கு வர, நாளைக்கு வா தரேன், இன்றைக்கி முடியாது சொல்ல மாட்டார். எப்போ போய் யார் கேட்டாலும் இல்லை என்னாது உதவி செய்பவர் சிவபெருமான். எல்லாருக்கும் இல்லை என்னாது அருள் செய்பவர். பறையார் முழவும் பாட்டோடு பயிலும். பறைனா மத்தளம், பறை என்று சொல்கிறான். அதெல்லாம் இசைக்கருவிகள். திருக்கடவூரில் இருப்பவர்கள் பறை, மத்தளம் போன்ற இசை கருவிகளோடு இறைவனை வணங்குகின்றவர்கள் வாழ்கின்ற இடம் பறையார் அப்படின்னு சொன்னதுல, பறைனா மத்தளம், பறை என்று சொல்லக்கூடிய கருவிகளோடு இறைவனை இசையோடு பாடி வணங்குபவர் அப்படின்னு அர்த்தம். பறையார் முழவம், முழவுனா முழவு, முரசு, முழவு, பாட்டோடு பயிலும் தொண்டர்கள், அவங்க அடியார்கள் வாழக்கூடிய இடம் திருக்கடவூர். பயில் கடவுர் பிறையார் சடையார். பிறையார்னா பிறைச்சந்திரனை பொருந்தியவர், சடையினை உடையவர், மயானத்து பெரிய பெருமான் அடிகளே. சரி, இப்போ இதை ராகத்தோடு பாடலாம். இந்த 4 பாடலை. பண் பழம் பஞ்சுரம், ராகம் சங்கராபரணம், தாளம் ஆதியில் பாடலாம். மறுவார் கொன்றை மதிசூடி, மறுவார் கொன்றை மதிசூடி, மறுவார் கொன்றை மதிசூடி, மாணிக்கத்தின் மலை போல, மலை போல மறுவார் கொன்றை மதிசூடி, மாணிக்கத்தின் மலை போல வருவார் பிடைமேல் மாதோடு மகிழ்ந்து பூத படை சூழ திருமால் பிரம்மன் இந்திரர்க்கும், திருமால் பிரம்மன் தேவனாக தானவர்க்கும் பெருமான் கடவுர், பெருமான் கடவுர் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே, பெரிய பெருமான் அடிகளே, விண்ணோர் தலைவன் வெண்புரி நூல். சத்தமாக பாடுங்க. பெண்ணானவர் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே, காயும்
புலியின் அதலுடையார். நரை சேர்மலர் ஐங்கனையானை பிறையார் சடையார் பிறையார் சடையார் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே. அடுத்தது கொத்தார் கொன்றை மதிசூடி கோணாகங்கள் பூனாக மத்த யானை உரிபோர்த்து மறுப்பும் ஆமை தாலியார் பக்தி செய்து பாரிடங்கள் பாடியாட பலிகொள்ளும் பித்தர் கடவுர் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே. இந்த இவர் பெரிய பெருமானாகிய சிவபெருமான் கொத்தார் கொன்றை மதிசூடி கொத்து கொத்தாக மலர்ந்திருக்கக்கூடிய கொன்றை மலர்களையும் பிறைச்சந்திரனையும் சூடியிருக்கின்றார். அவருக்கு பிடித்த மாலை கொன்றை மாலை தான். கொன்றை மாலை தான். இந்த பார்க்கின்ற பாடல்களை பார்க்கும்போது கொன்றை மலர்கள் தான் அந்த நாளிலிருந்தே நிறைய சூடியிருக்கிறார். இப்போல்லாம் வெல்வம் பார்க்குறோம், அடுத்தது நந்தியாவர்த்தம் என்று சொல்லுகின்றோம், இந்த மாதிரி மாலைகள்லாம் பார்க்குறோம். ஆனால் இந்த நம்முடைய பாடப்பகுதியில் ஞானசம்பந்தர் காலத்தில் கொன்றைப்பூ நிறைய பூத்துருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் கொன்றைப்பூ என்று திரும்ப திரும்ப வருகின்றது. கொத்தார் கொன்றை மதிசூடி கோணாகங்கள் பூனாக கொத்து கொத்தாக மலர்ந்திருக்கக்கூடிய கொன்றை மலர்களை சூடியிருக்கின்றார். என் பக்கத்தில் உட்காரு. கோநாகங்கள் பூனாக உட்காரு, கவனி. கோநாகங்கள் கொல்லுகின்ற பாம்பாம். கோ அப்படின்னா அரசன்னு ஒரு பேர், தலைவன் ஒரு பேர். இங்கே என்ன அர்த்தம்னா கொல்லுகின்றன்னு அர்த்தம். கொல்லுகின்ற நாகங்களை அணிகலனாக அணிந்திருக்கிறார், பூண்டிருக்கிறார். மற்ற யானை உரிப்போர்த்து மற்ற யானை மதம் பொருந்திய யானையினுடைய தோலை உரித்து போர்வையாக போர்த்தியிருக்கின்றார். ஆமைத்தாலியார் மறுப்பும் ஆமைத்தாலியார். இங்கே பன்றி பல்லு சொல்கிறோம் இல்லையா, அதை தாலியாக போட்டிருக்காராம். பக்தி செய்து பாரிடங்கள் பாடி இறைவனுக்கு பக்தி செய்து பாரிடங்கள் பாடி ஆட பலி கொள்ளும். எல்லா இடத்துக்கும் போய் பலி கொள்ளுகின்றாராம். பலினா பலி ஏற்கிறது, சாப்பாடு கேட்கறது, பிச்சை ஏற்கிறதுன்னு அர்த்தம். திருக்கடவூர் மயானத்தில் எழுந்தருளியிருக்கும் இறைவன் கொத்து கொத்தாக பூத்திருக்கக்கூடிய கொன்றை மாலையை அணிந்திருக்கின்றார், பிறைச்சந்திரனை அணிந்திருக்கின்றார், கொல்லும் தன்மையுடைய பாம்புகளை அணிகலனாக அணிந்திருக்கின்றார், மதத்தை உடைய யானையினுடைய தோலை போர்த்தி இருக்கின்றார், பன்றியின் கொம்பையும் ஆமை ஒட்டையும் சேர்த்து போட்டு தாலியாக கோத்துருக்காங்களாம். பன்றியினுடைய கொம்பு ஆமை, தாலிங்கிறது தனியாக கோக்க மாட்டாங்க, கூட குண்டெல்லாம் கேட்குறாங்க, அதில் சேர்க்குறாங்கல்ல, அந்த மாதிரி இங்கே ரெண்டு சேர்த்துருக்காங்க. பன்றியினுடைய கொம்பு, அடுத்தது ஆமை ஓடு, இது ரெண்டையும் சேர்த்து தாலியாக போட்டிருக்காராம். அடுத்தது பூதகணங்கள் அன்பு செய்யும் பாடியும் ஆடியும் சூழ. தனியாக போகலையாம், பூதகணங்கள் எல்லாம் பாடி ஆடிக்கிட்டே போகுதான். அப்போ இவர் போய் ஒவ்வொரு இடமா போய் பலியேற்று பிச்சையேற்று உண்கிறார் என்பது பொருள். பிச்சையேற்று சாப்பிடக்கூடிய கோலத்தை பிச்சாண்டி என்று சொல்கிறோம் இல்லையா, பிச்சாண்டி கோலத்தை உடையவர். அடுத்தது துணிவளர் கீழ். கீழும் கீழும் அப்படிங்கிற வார்த்தைக்கு பக்கத்தில் அர்த்தத்தை எழுதிங்க. கிழித்த, துணியை கட் பண்ணுறோம்ல, கிழிக்கிறோம் இல்லையா, ஆடையை கிழித்து கோவணமாக அணிந்திருக்கின்றார். அதைத்தான் நீங்கள் என்ன சொல்லிக்கிற, துணிவளர் கீழும்.
கையில் பேனா வச்சுருக்கணும் எப்பொழுதும், புரியுதா? எழுதிக்க. துணிவளர் கீழும் கோவனமும் துதைத்து சுடலை பொடி அணிந்து. திருக்கடவூர் மயானத்தில் எழுந்தருளியிருக்கும் இறைவன் துணிப்பட்ட நீண்ட கோவனம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, கீழ்னா கோவனம், கீழ்னா கிழிக்கப்பட்ட கோவனத்தை கட் பண்ணாங்களே, அந்த கிழிக்கப்பட்ட கோவனத்தை அந்த கீழும்னா கிழித்தன்னு அர்த்தம். நெருக்கப்பட்டு, கோவனமும் நெருக்கப்பட்டு சுடலை சாம்பல் பூசி, சுடுகாட்டில் உள்ள சாம்பலையெல்லாம் மேலே பூசியிருக்காராம், பாம்புகளை மேலே அணிந்திருக்கிறாராம். பாசுபட வேடத்தை உடையவராம். அது என்ன பாசுபட வேடம்? பாசுபட வேடம்னா கபாலத்தை கையிலே ஏந்தி இருக்கிற வேடம். கபாலத்தை, பிரம்மனுடைய தலையோட்டை கையிலே ஏந்தி உடம்பெல்லாம் விபூதி பூசி அவர் அந்த பாசுபத வேடத்தை கொண்டிருக்கிறாராம். அடுத்தது பூநூல் அணிந்திருக்கிறான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பனி மேலிட்ட பாசுபதர். பனினா பாம்பு, பக்கத்தில் போட்டுங்க, பனினா பாம்பு. 2 சுழி நகரம். பனினா ஸ்னோ, மலைப்பகுதியில் இருக்கு இல்லையா பனி, பனி படர்ந்த மலை, இலையின் மேல் உள்ள பனி அது வேற. 3 சுழி நகரம் போட்டால் பனின்னா பாம்பு. இங்கே பனி மேலிட்ட பாசுபதர், பாம்பினை மேலே இட்ட பாசுபத வடிவம்னா கபாலத்தை கையிலே ஏந்தி பிச்சை ஏற்கக்கூடிய வடிவத்திற்கு பாசுபத வடிவம்னு பேர். அடுத்தது பஞ்ச அடி மார்பினர். பஞ்ச அடினா என்னன்னா பூநூல். அந்த பூநூல் எப்படி தயார் பண்ணுறாரு? அகன்ற கயிறான், மெல்லிசா பூணூல் போட்டல, அகன்ற கயிறான். அது என்ன, தேவர்கள், இறந்த தேவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய முடியெல்லாம் எடுத்து பூணூலாக திரித்து மார்பில் போட்டிருக்காராம். யாருடைய முடி? தேவர்களுடைய முடி. இறந்த தேவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க முடியை எடுத்து திரித்து மார்பில் பூநூலாக அணிந்திருக்கின்றார். பஞ்ச அடி மார்பினர், பூநூலை அணிந்தவர். கடவூர் திணிவார் குழையார் புறம் 3 தீவாய்ப்படுத்த சேவகனார். இவர் பஞ்ச அடியை மார்பிலே உடையவர், மாவிரதத்தை உடையவர். மாவிரதம்னா என்ன? மிகப்பெரிய விரதத்தை மேற்கொண்டிருப்பவர். விரத கோலத்தை உடையவர். திண்ணியார், திணிவார்னா திண்ணிய நீண்ட குழையை அணிந்தவர். மிகப்பெரிய காதில் குழை போட்டிருக்கார், நீண்ட குழையை அணிந்தவர். புறங்கள் 3ஐயும் தீவாய்ப்படுத்த சேவகனார். புறம் 3ம் தீவாய், முப்புறங்களை தீக்கு இரையாக்கியவர், அழித்து தீக்கு இரையாக்கியவர் என்பது பொருள். பிணிவார் சடையார் மயானத்து பெருமான் அடிகளே. அவர் மயானத்தின் இருக்கக்கூடிய இறைவன் என்று சொல்லி பிணிவார் சடையார் மயானத்து பெரிய பெருமான் அடிகள், நீண்ட சடையை உடையவர் என்பது பொருளாகும். சடையை உடைய மயானத்து பெரிய பெருமான் என்பது பொருள். காரார் கடலின் நஞ்சுண்ட கண்டர். காரார் கடல், கார்னா கருப்பு, கருப்பு கடல். கடல் கருப்பாக தான் இருக்கும், அடிக்கடி கருமையாக நிறத்திலாம் காணப்படுதுன்னெலாம் பார்க்குறோம் இல்லையா, யூடியூப்பில் எல்லாம் பார்க்குறோம். நீல நிறம், கருமை என்றால் நீலம், நீல நிறமுடைய கடல். இங்கே காரார் கடலின் நஞ்சுண்ட கண்டர், கடலிலிருந்து எடுக்கப்பட்ட விஷத்தினை உண்ட கண்டர், கழுத்தை உடையவர். கடவூர் உறைவானார், அவர் கடவூரில் உறைபவர். தேரர் அரக்கன், தேரில் வரும் அரக்கன் ராவணன். போய் வீழ்ந்து சிதையுமாறு, ராவணன் போய் வீழ்ந்து சிதையுமாறு தனது கால் விரலால் ஊன்றினார் அந்த மலையை. ஊர்தான் ஆவது உலகேழும், அவருக்கு உலகு 7 உலகம் அவருக்கு ஊர். திருக்கடவுர் மட்டும் கிடையாது, 7 ஊரும் 7 உலகமும் அவருக்கு ஊரான். ஊர்தான் ஆவது 7 உலகம். உடையார்க்கு ஒற்றியூர் ஆரூர் பேராயிரவர் மயானத்து. ஒற்றியூர் என்று நினைக்கின்றோம், வெறும் ஒற்றியூர் மட்டும் கிடையாது. அடுத்தது ஆரூர், அவருடைய ஊர் என்ன, பேர் என்ன, நிறைய பேர் அவருக்கு. பேர் ஆயிரவர், 1000 பேரை உடையவர் மயானத்து பெருமான் அடிகள் என்று சொல்லி அவர் எல்லா ஊருக்கும் தலைவன் என்று சொல்லியிருக்கின்றார். அடுத்தது வாடாமுலையால் தன்னொடும் மகிழ்ந்து காணில் வேடுவனாய். வாடாமுலையால் தன்னொடும், வாடாமுலையால்னா வாடாத முளையை உடைய அந்த உமாதேவியோடு மகிழ்ந்து காட்டில் வேடுவனாய் திரிந்தார். கோடார் கேழல், கொம்புகளை உடைய பன்றி பின் சென்று குறுகி
விசயன் தவம் இழந்து விஜயன் அர்ஜுனன் தவம் செய்கிறான் காட்டில். தவத்தை கலைப்பதற்காக பன்றி மாதிரி போய் பன்றியின் பின்னால் போய் குறுகி விஜயன் தவம் அழித்து நாடாவண்ணம் செரு செய்து அவன் பார்க்காதவாறு போர் செய்து ஆவ நாழி நிலை அருள் செய். அங்கே செரு செய்துன்னா போர் செய்தாராம். போர் செய்து பீடார் சடையார் மயானத்து பெரிய பெருமான் அடிகள்னு சொல்கிறாரு. அவரோடு போர் புரிந்து பின்பு அவனுக்கு அம்பரா தூணியை கொடுத்தாராம். அம்பரா தூணி என்று சொல்லக்கூடிய அம்புகளில் உள்ள கூடுல அம்பு கூட பாசுபதமாகிய அந்த அர்ஜுனனுக்கு அவனுடைய தவத்தை முதல்ல கலைச்சி சண்டை போட்டுட்டு திரும்பி அவருக்கு அருள் செய்தாராம். அப்போ இறைவன் நம்மோடு போர் செய்தால் கூட, நம்மோடு சண்டை போட்டால் கூட நமக்கு என்ன செய்வார்? அருள் செய்வார்னு அர்த்தம். அர்ஜுனனுக்கு அருள் செய்ததைப் போல அர்ஜுனனுக்கு என்ன கொடுத்தார்? அம்பரா தூணி. அம்பரா தூணி அம்புகளை வைக்கக்கூடிய கூடு பின்னாடி வச்சுருப்பாங்க இல்லையா, அதை கொடுத்தாருன்னு சொல்கிறாரு. வேழம் உரிப்பர், யானை உரிப்பார். யானையை வாழைப்பழத்தோல் உரிக்கிற மாதிரி உரிச்சிடுவார். வேழம் உரிப்பர் மழுவாளர், கையிலே மழுவினை ஏந்தியவர். வேள்வி அழிப்பர், தக்கனுடைய வேள்வியை அழித்தார் இல்லையா. வேள்வி அழிப்பர்னா நம்ம செய்கிற வேள்வி அழிப்பாரா? இல்லை, தன்னை மதியாத தக்கனுடைய வேள்வியை அழித்தார். சிரம் அறுப்பார், யாருடைய தலையை கொய்தார்? பிரம்மனுடைய தலை. சிரம் கொய்தல் என்பது பிரம்மன். பிரம்மனுடைய தலையை அறுத்தார். ஆழி அழிப்பார், சக்கரத்தை கொடுத்தாரு. யாருக்கு சக்கரம் கொடுத்தாரு? திருமாலுக்கு சக்கரத்தை கொடுத்தாரு. அரிதனக்கு ஆனஞ்சு உகப்பார். அரிதனக்கு, அரினா யாரு? அரண், அரி, அயன். திருமாலுக்கு அரிதனக்கு ஆண் அஞ்சு உகப்பார். ஆண் தரக்கூடிய, ஆணை பசு சொல்லக்கூடிய, பசு தரக்கூடிய பால், தயிர், நெய் இதெல்லாம் இருக்கு இல்லையா, 5. அந்த 5 பொருளையும் உகப்பார், விரும்பி ஏற்பார்னு அர்த்தம். அபிஷேக பொருள்களை அவர் விரும்பி ஏற்பார். அறம் உரைப்பார், ஏழை தலைவர். ஏழைனா யார்? ஏழைனா நம்மளாம் இருக்கோம் ஏழையா? இல்லை, ஏழைனா உமாதேவிக்கு இன்னொரு பேர். பெண்ணுக்கு உமாதேவியாகிய பெண்ணுக்கு ஏழைன்னு பேர், உமாதேவின்னு அர்த்தம். ஏழை தலைவர்னா நம்ம ஏழைங்க, இப்போ நம்மளை சொல்லலை, ஏழைகளுக்கு தலைவர்னு சொல்லலை, உமாதேவிக்கு தலைவர். கடவுரில் இறைவன், சிறு மான் மரிக்கையர், சின்ன மான கையிலே எந்திருக்கிறார். பேழை சடையர், விரிந்த சடையை உடையவர். மயானத்து பெரிய பெருமான் அடிகளே, மயானத்தில் உள்ள பெரிய பெருமானுடைய அடிகளேன்னு சொல்கிறார். அடுத்தது மாடம் மல்கு கடவுரில். திருக்கடவுரில் பெரிய பெரிய மாடங்கள் நிறைந்த வீடாம். மாடம் மல்கு கடவுரில் மறையோர் ஏத்தும் மயானத்து. மறையோர்னா அந்தணர்கள் எல்லாம் போற்றுகின்ற துதிக்கின்ற மயானத்தில் பீடை தீர அடியார்க்கு அருளும். பீடைனா தரித்திரியம், வறுமை தீர அடியார்களுக்கு அருள் செய்கிறாராம். மயானத்தில் எழுந்தருளியிருக்கும் பெருமான் பீடை தீர, தரித்திரியம்லாம் போகும்படியாக, வறுமை நீங்கும்படியாக நிறைய கொடுப்பாராம். அவர் அடியார்க்கு அருளும் பெருமான் அடிகள் சீர் நாடி, அவருடைய சிவபெருமானுடைய திருவடிகளை நாடி நாவலூரன் நம்பி சொன்ன, நாவலூரனாகிய நம்பி, அவர் யார்? சுந்தரமூர்த்தி நாயனார். சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன எப்படி சொல்லலாம்? யாருக்கு தோழன்? சிவபெருமானுக்கு தோழன். அதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? தம்பிரான் தோழன். தம்பிரான் தோழன் என்று அழைக்கப்பட்டவர் சுந்தரமூர்த்தி நாயனார். கேள்வியில் வரும், தம்பிரான் தோழர் என்றால் யார் கேட்பாங்க. மருள் நீக்கார் என்பது யாரை குறிக்கிறது? ஓலை கொடுத்து ஆட்கொண்டது, அடுத்து பாலை கொடுத்து ஆட்கொண்டது, எல்லாம் கேட்பாங்க. சின்ன சின்ன கேள்வியாக வரும். நான் அப்புறமேல கேட்க போகிறேன், உங்களை எல்லாத்தையும் மொத்தமாக கேட்பேன். அதனால் இங்கே பெரிய நம்பி ஆரூர்னா சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்ன நற்றமிழ்கள் பாடும் அடியார். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடல்களை, நல்ல தமிழை பாடுகின்ற அடியார்கள் பாடுவார் கேட்பார் மேல் பாவமான பறையுமே. பாவம்லாம் மறைஞ்சு போயிடும். பறையும்னா மறையும், பறையும்னா நீங்கும், மறையும், நீங்கி போய்டுன்னு சொல்கிறார்.
சுந்தரமூர்த்தி சாமிகள் சொன்னதை இது நீங்கி போய்டுன்னு சொல்கிறார். சரி, இப்போ இது வரைக்கும் பார்த்துட்டோம் பொருள். இப்போ திரும்ப பாட்டை பாட போகிறோம். பாட ஆரம்பிங்க அடுத்த பாடலேருந்து. கொத்தார் கொன்றை மதிசூடி கோனாகங்கள் பூனாக. நல்ல வாய்வல்ல படிக்கிறியா? ஏன் சும்மா வந்தியா? பாடு பாடு பாடிட்டு நீ செய்தே பாடியாடு பித்தர் கடவுர் மயானத்தே பெரிய பெருமான் அடிகளே துணிவார் கேளும் கோவனமும் துதைத்து சுடலை பொடி அணிந்தே திணிவார் குழையார் புறம் மூன்றும் தீவாய்ப்படுத்த சேவகனார் காரார் கடலில் நஞ்சுண்ட கண்டர் கடவோர் உறைவான தேரரக்கண் போய் விழுந்து சிதைய விரலால் ஊன்றேனார் ஊர்தானாவது உலகேழும் உடையார்க்கு ஒற்றி ஊராரூரர் பாடாமுலையால் தன்னோடும் மகிழ்ந்து காணில் வெடுவனாய் நாடவண்ணம் செரு செய்தே ஆவனாழே பெரிய பெருமான் அடிகளே வேழம் முறிப்பர் மழுவாளர் வேள்வி அழிப்பர் சிரமறுப்பர் ஆழி அழிப்பர் மறையோர் ஏத்து மயானத்து பீடை தீர அடியார்கள் அருளும் பெருமான் அடிகள் சீர் நாடி நாவல் கூற நம்பி சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடல்களை கேட்பார், பாடுவார், எல்லாருக்கும் பாவம் நீங்கும் அப்படிங்கிறத சொல்கிறார். நாம் பாவம் செய்யாமல் இருக்கிறதே இல்லை. இந்த உலகத்தில் பாவம் நிறைய செய்கிறோம்.
அதனால் பாவம்லாம் நீங்கிடும் அப்படிங்கிறார். திருமுறைகளை பாடினால் பாவம் நீங்கும், திருமுறைகளை பாடினால் வினைகள் நீங்கும். அதனால் திருமுறைகளை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால் சைவத்தில் பிறந்துட்டு நம்ம திருமுறைகளை பாடலைன்னா அதை விட கேவலம் வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் கண்டிப்பாக நெற்றி நிறைய விபூதி பூசிட்டு, காலையில் எழுந்த உடனே நெற்றி நிறைய குளிச்சுட்டு விபூதியை பூசிட்டு திருமுறைகளை தினம் ஒரு 2 பதிகமாவது பாடுங்க. 2 பதிகமாவது தினம் பாடினீங்கன்னா, நமக்கு 25 பதிகம் தான் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக மனப்பாடம் ஆகிடும். இப்போ தினம் கொஞ்சம் கொஞ்சமாக பாடுங்க, பாடிக்கிட்டே இருங்க, சரியாயிடும். அடுத்தது